வணக்கம் ரிதி. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க ஜூலை 27ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூலை 27ஆம் தேதி டெல்லி செல்லக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இந்த நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. பிரதமராக மோடி 3வது முறையாக பொறுப்பேற்றதை தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி இந்த நிதி ஆயோக் முதல் கூட்டமானது நடைபெறுகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை இருந்து வந்த மத்திய திட்டக்குழு என்னும் அமைப்பு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் அமைப்பு நிறுவப்பட்டது. இதன் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி இருந்து வருகிறார். இந்த நிலையில் ஜூலை 27இல் நடைபெறும் நிதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு நடைபெறும் முதல் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் நிதி ஆயோக்கின் உச்ச அமைப்பான கவுன்சிலில் அனைத்து மாநில முதல்வர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணை ஆளுநர்களும் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். குறிப்பாக அடுத்த வாரம் டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய நிலுவைத் தொகை, பொருளாதாரம், அதே போல விவசாயம் மற்றும் சுகாதாரம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பேசுவார் என்பது குறிப்பிடத்தக்கது.